ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா தான் வைக்க போகிறாங்க. இந்த மீன் நவர மீன் சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அரைக்க தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கடாயில் ஒரு தக்காளி பழம், ஒரு முருங்கைக்காய், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருங்க. கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிக்குங்க. கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதும் சேர்த்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம கூட்டி வச்ச குழம்ப அடுப்பில் வச்சுக்கலாம். நவர மீன் ஃபஸ்ட்டே குழம்புல போடக்கூடாது, ஏன்னா அது பொடிஞ்சு போயிடும். குழம்பு நல்லா கொதித்து அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறமா தான் மீன் போடணும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து அதில் உள்ள ராஸ்மல்லாம் போயிட்டு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. சுவையான மீன் குழம்பு தயார், என்னோடய அம்மா ஸ்டைலில். இந்த மாதிரியே மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.